0.5 inch MDF யூஸ் பண்ணி 10 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் நம்ம மேக் பண்ண போகிறோம். இதை நம்ம ஸ்டெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜிம்காஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி அதை மேக் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றுமே யூனிக்கான டிசைன்ஸ் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 10 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் 0.5 inch MDF எடுத்திருக்கேன். இதில் ஃபெஃபிக்ரிலில் கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ப்ரொஃபஷ்னல் லுக் வரும். ஸோ நம்ம ரப்பர் பேண்ட்க்கு எப்படி பிளாக் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுக்கு ஜிம்கீஸ்க்கு, ரிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி ஃபெஃபிக்ரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes ட்ரை ஆனால் போதும். ஏன்னா இந்த பெயிண்ட் சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது முந்தின நாளே இந்த ஒர்க்கில் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜம்ப்ரிங் எடுத்திருக்கேன். தென் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்குது. ஸோ அதையும் எடுத்துக்கலாம். நோஸ் பில்லரும் நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு நான் ஒரு MDF எடுத்துகிட்டு அதோட சைடில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அதோட சைடில் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ வச்சிங்கன்னா அழுத்துனிங்கனாவே இது பஞ்ச் ஆகிடும், ஒரு ஹோல் விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே பஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஜம்ப்ரிங் இருக்குது இல்லைங்களா, ஸோ ஜம்ப்ரிங்கில் நான் ஸ்மால் சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்குது. அதை வச்சு நோஸ் பில்லர் வச்சு லைட்டாக மட்டும் நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஜிம்கி ஹேங் பண்ணக்குள்ளே இந்த மாதிரி மறுபடியும் நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜம்ப்ரிங் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு B7000 க்ளூ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டெட் பேஸ் எடுத்துக்கலாம். ஸ்டெட் பேஸும் நான் ஸ்மால் சைஸே எடுத்துக்கிறேன். ஸோ அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் 2 சைஸ் இருக்குது, நான் ஸ்மால் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பேக் சைடில் B7000 நடு சென்டராக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி க்ளூஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டட் பேஸ் எடுத்து அதில் ஒன்று ஒன்றா ஒட்டிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு 1 day டைம் வேணும். இதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபினிஷ் பண்ணி நல்லா ஒரு 24 hours காஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஜம்ப்ரிங் மட்டும் நீங்கள் போடலை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்டெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜம்ப்ரிங் எதுக்குன்னா நம்ம ஜிம்கீஸை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்டட் பேஸை ஒன்று ஒன்றா அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக போய் ஒட்டிக்கும். ஸோ அவ்வளோதான். இதை ஃபுல்லாகவே ட்ரை ஆக விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட 10 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் நான் பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைனுமே ஒவ்வொரு யூனிக்காக இருக்கும். ஸோ இதோட ஸ்டோன் சைஸு எல்லாமே நான் சொல்ல போகிறேன். வீடியோ லென்த்தியாக இருக்குன்னு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சைஸஸ் எல்லாமே மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ இதோட ரேட்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டெட்டு தனியாக எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணலாம், ஜிம்கீஸ் வச்சு எப்படி சேல்ஸ் பண்ணி எவ்வளோ ரேட்டுக்கு நம்ம கொடுக்கலாம், ஹோல்சேல் எப்படி கொடுக்கலாம், ரீட்டெயிலுக்கு எப்படி கொடுக்கலான்னு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிசைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ B7000 ஃபுல் அண்ட் ஃபுல் நான் B7000 தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா 3 mm ரவுண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு கலரு. நெக்ஸ்ட்டு நான் மேங்கோ ஷேப் எடுத்திருக்கேன். மேங்கோ ஷேப் பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஷேப் எடுத்து சைடு ஃபுல்லாகவே வைக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக இந்த மேங்கோ ஷேப்புக்கு பதிலாக நீங்கள் ட்ராப் வைக்கலாம், ஐ ஷேப் 6K வைக்கலாம். எனக்கு ஒரு 40 pairs ஆர்டர் வந்துருந்துச்சு. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைன்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் எல்லா டிசைனுமே லாஸ்ட்டில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேங்கோ ஷேப் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இன்னொரு செட்டையுமே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ பேர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிளில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்மால் கிடையாது. ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயருக்கு ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் வச்சுருக்கேன். ஸோ பெரிய சைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளார சின்ன சைஸ் வைக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் ரீசெல்லிங்காக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் கம்மி ப்ரைஸ்க்கு தான் கொடுத்துருந்தேன். நீங்களும் யாராச்சும் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் என்னோட ப்ராடக்ட் குவாலிட்டியாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்டரில் வைக்கிறது நார்மல் சைஸ் ட்ரையாங்கிள் ஷேப் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 3 mm ரவுண்டு ஒரு சூப்பரான டிசைனை இது பார்த்திங்கன்னா நார்மல் ஒயிட் குந்தனில் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு பேரை நம்ம நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரு கிளி பச்சை கலர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தான் எடுத்திருக்கேன். ஸோ சென்டரில் நம்ம இந்த மாதிரி 3 mm ரவுண்டு மேட் ஃபினிஷ் எல்லாமே மேட் ஃபினிஷில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ட்ராப் ஷேப் வச்சுருக்கேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் அந்த மாதிரி மேங்கோ வச்சதுக்கு பதிலாக நம்ம ட்ராப் வைக்கிறோம். ஸோ இதுவுமே ஒவ்வொரு கலருமே எனக்கு 40 கலர்ஸுமே அவங்க ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். எல்லா கலர்ஸ்லேயுமே கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன்.
ஸோ வந்து இதோட பேரவை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 4th டிசைன் பார்க்க போகிறோம். 4th டிசைன் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கொயர் வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்க லைட் பிங்க் ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் டைமண்ட் மாதிரி இதை திருப்பி வச்சுக்கோங்க. ஸ்கொயரை நான் காட்டின மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க கேப்புக்கு 3mm ரவுண்டு பேர்ல் தான் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான், சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதுவுமே இன்னொரு பேர் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம 5th டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு. ஸோ பார்த்திங்கன்னா 8K ஐ ஷேப் எடுத்திருக்கேன். இதில் அவங்க கேட்டது வந்து பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லைட் அண்ட் டார்க்கு இல்லைனா ரெட் அண்ட் எல்லோ இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் டார்க் வயலட்டும் லைட் வயலட்டும் எடுத்து அந்த மாதிரி காம்பினேஷனில் பண்ணியிருக்கேன். வெளியே வந்து 8K வச்சுருக்கேன் சுற்றியும். உள்ளார பார்த்திங்கன்னா ட்ராப்பு தின்னு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மீடியம் சைஸு, நமக்கு உள்ளார பர்ஃபெக்டாக ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளார பார்த்திங்கன்னா சேம் வந்து இதே வயலட் கலரில் நான் 3mm ரவுண்ட் வச்சுருக்கேன், மேட் ஃபினிஷ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 6th ஒன் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பரான டிசைன், ரோஸ் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ரோஸ் டிசைன்லாம் என்னால் இதில் பண்ண முடியுமான்னு யோசித்தேன். பட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாஸி ஃபினிஷில் பண்ணியிருந்தேன். வெளியே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரு, நெக்ஸ்ட்டு உள்ளார பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நார்மல் ஒயிட் குந்தன் வச்சுருந்தேன். ஸோ ஒரு ரோஸ் டிசைன்லேயும் 2 டிஃப்ரெண்ட் டிசைன் கலர்ஸ் நான் கொண்டு வந்திருந்தேன். கலர் காம்பினேஷன் நம்ம கொண்டு வர வெளியே வந்து அட்ராக்டிவ் சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இதோட ஜிம்கீஸோட சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸ் நமக்கு கிடைக்கும் ரோஸ் டிசைனில். ஸோ ஃபஸ்ட்டு முடிச்சுட்டேன், செகண்ட் முடிச்சுட்டேன். அடுத்தது உள்ளார பார்த்திங்கன்னா சேம் ஆரஞ்சே வச்சுருக்கேன். நடுவில் வந்து 3mm ரவுண்ட் ஒன்று வச்சிங்கன்னா ஒரு சூப்பரான ரோஸ் டிசைன் ரெடி ஆகிடும். சேம் வந்து இன்னொரு பேரையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 6th டிசைன் முடிச்சாச்சு. அடுத்தது 7th டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹார்ட்டின் ஷேப்பு. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஷேப்பு. இந்த ஹார்ட்டின் ஷேப் யூஸ் பண்ணியும் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஹார்ட்டினை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ கிளாஸி ஃபினிஷு. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு லேயர் வச்சுக்கோங்க. ஸோ நான் காமிச்ச மாதிரி நீங்கள் ஹார்ட்டினை இந்த மாதிரி திருப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டார்க் ப்ளூவில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு உள்ளார பார்த்தீங்கன்னா 3mm ரவுண்ட் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே உள்ளார 3mm ரவுண்ட் வச்சிங்கனாவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வந்து ஷேப்புமே மாறாமல் உள்ளார பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அழகாக முடிச்சாச்சு. ஸோ இதோட பேருமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சூப்பராக இருக்கும். ஃபைனல் லுக் பாருங்கள். 3mm ரவுண்ட் வந்து பேர்லில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 8th டிசைன் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரவுண்டு வச்சுருக்கேன். இது வந்து மல்டி கலர் எடுத்திருக்கேன், கிளாஸி ஃபினிஷ் எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே வந்து சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்து ஜிம்கியோட போடக்குள்ளே ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. ஜிம்கிஸ்க்கு ஒவ்வொன்றுமே நான் டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவே ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா உள்ளார ஃபுல்லாகவே 4mm வச்சுருக்கேன், கிளாஸி ஃபினிஷு மல்டி கலரில் வச்சுருக்கேன். ஸோ வெளியவும் நமக்கு இன்னொரு லேயர் வைக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3mm கிளாஸி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா 4mm வச்சிங்கன்னா அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது, நல்லா வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 3mm வச்சுருக்கேன் கிளாஸி. வெளியே அவுட்டர் லேயர் ஃபுல்லாகவே 3mm, உள்ளார பார்த்திங்கன்னா 4mm. ஸோ ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. இதோட அவுட்லுக் கடைசியாக பாருங்கள், அழகாக இருக்கும். ஸோ ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கிளாஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு September 9 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டிசைனையுமே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நடுவில் வந்து சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா? அதில் 3M வைக்க முடியல. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சர்கான் ஸ்டோனு ஒயிட் கலர் எடுத்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நம்மளது ரொம்பவே கிராண்ட் லுக்கிங்காக மாறிடுச்சு. ஸோ அடுத்து 9th டிசைன் பார்க்க போகிறோம். ஈஸியான டிசைன் பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேப்பு 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று லைட்டு வயலட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீன் கலர். ஸோ இது 2 காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். லேயர் மாதிரியே பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து மீடியம் சைஸ் எடுத்து பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அகைன் 3mm ரவுண்டு, நான் 3mm வைக்கல 4mm ரவுண்ட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக 10th டிசைன் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான டிசைன். இதில் வந்து 3 ஷேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து மூன் ஷேப் வச்சுருக்கேன், அடுத்தது பார்த்திங்கன்னா 8K வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரவுண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது 3மே இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா எல்லோவும் ரெட் காம்பினேஷனில் பண்ணியிருக்கேன்.
ஸோ சைடில் ஃபுல்லாகவே 3mm ரவுண்ட் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிம்கி மேக் பண்ணி இதில் எப்படி வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதோட ரேட் எல்லாமே பார்க்கலாம்.